தமிழறிஞர் கலைஞரை நமக்கு தந்த மாவட்டம் இதுங்கிறதுனால ஒருவித நெகிழ்ச்சியான மனநிலையில நான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து வராங்களோ அங்கெல்லாம் தமிழின தலைவராக கலைஞர் அவர்கள் போற்றப்பட்டார். தமிழின தலைவராக சொன்னது பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டவங்க சொன்னாங்க. திருக்குவளையில் தான் பிறந்தார். 12 வயது வரைக்கும் திருக்குவளையில் தான் வாழ்ந்தார். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அதனால திமுகங்கிறது குடும்ப கட்சி தான். குற்றவாளியே 1 லட்சம் இல்லை 2 லட்சம் வாங்கியிருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டார். ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் என்பதான. இப்படி வாங்கம்மா, அது மைக் கொடுங்க. லாவண்யாட்ட வாங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? வந்தாரு என்ன காலையில? அவர் என்ன இது எலெக்ஷன் டைம்ல தான் கை எடுத்துன்னு வராரு, மற்ற நேரத்துல எங்க வராரு? கேட்டா கூட இல்லன்றாங்க ஆளுங்கள. ஐயா உனக்கு வந்துறியா? ஒருத்தர் நில்றா, வவுறு எழுதியா? சும்மா நில்றா. எதுவுமே கிடையாது. இப்ப போற இல்ல, இப்ப வராருல, எலெக்ஷனுக்காக கை எடுத்துன்னு வராரு, மற்ற நேரத்துல ஆளே இல்ல. வீட்டுல போய் பார்த்தாக்கா ஆள் இல்ல. அவர் வெளியூர் போய்க்கிறாரு, இது ஊட்டிக்கு போய்க்கிறாரு, கொடைக்கானல் போய்க்கிறாரு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன இடையா என்னமோ கூன்றான் என்னங்க? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், போ. அட்டென்ஷன். சரி, என்ன பத்தி நானே சொல்றேன், கேட்டுக்க. பேசும்போது அல்லது யோசிக்கும் போதே மிசா அப்படின்ற வார்த்தை இல்லாம யோசிக்க முடியல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சரியா சொல்லணும்னா எனக்கு வயசு 23, திருமணமாகி 6 மாசம் ஆகியிருந்துச்சு. 18 வயது நிரம்பிய ஒரு கல்லூரி மாணவனாக இருந்த நேரத்தில் தான் அந்த நெருக்கடி நிலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கும் கிடைத்தது. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? எனக்கு வயசு 23, 18 வயது நிரம்பிய திருமணமாகி 6 மாசம் ஆகியிருந்துச்சு. ஒரு கல்லூரி மாணவனாக இருந்த நேரத்தில் தான் அந்த நெருக்கடி நிலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கும் கிடைத்தது. அட பாவீங்களா, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களாடா? அவர்தான் இப்பேற்பட்ட ஒரு பொண்ணு. ஏங்க இங்க ஒரு ஆமா உட்கார்ந்தது எங்கீங்க? இப்பதாங்க நடந்துட்டே போச்சு. மதுரை அண்ணா பல்கலைக்கழகம், மதுரையில் 2 பாலிடெக்னிக்கள், மதுரை மாவட்ட மகளிர் மாவட்ட மக்களுக்கு, மதுரை மாவட்ட மக்களுக்கு காவேரி குடிநீர் திட்டம். ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. மதுரை மாவட்ட மகளிர் மாவட்ட மக்களுக்கு, மதுரை மாவட்ட மக்களுக்கு, மதுரை மாவட்ட மகளிர் மாவட்ட மக்களுக்கு, மதுரை மாவட்ட மக்களுக்கு, மதுரை மாவட்ட மகளிர் மாவட்ட மக்களுக்கு, மதுரை மாவட்ட மக்களுக்கு சென்டர் ஃப்ரூட் நான் கை நாட்டியம் ஆட செய்யுமே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம்.